பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலையில்லா சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல தலையில்லா நிலையில ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அவரது மனைவி ரஹிமா மற்றும் அவரது ஆண் நண்பரான அஸ்ரப் அலி ஆகிய 2 நபர்களை ஓட்டேரி போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக நேற்று தான் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஏரியில அந்த இறந்து போன அமீர் அலி என்பவரோட தலையானது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து பல்வேறு கட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியானது. குறிப்பாக அவர் மற்றொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதால தன்னை தொடர்ச்சியாக கொடுமைப்படுத்தியதால தான் தனது நண்பருடன் இணைந்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட அந்த ரஹீமா என்பவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் பக்கத்துல அதிகப்படியான குடும்பங்கள் குடியிருந்ததால தாங்கள் அந்த உடலை வெட்டி ஒரு இடத்தை ஒரு பாகங்கள்ல தூக்கி வீசியதாக அவர் வாக்குமூலம் அளித்த நிலையில தற்போது கைது செய்யப்பட்ட அந்த 2 நபர்களையும் எழும்பூர் நீதிமன்றத்துல ஓட்டேரி போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில அவர்களுக்கு நீதிமன்ற காவல்ல 14 நாட்கள் சிறையில் அடைக்குமாறு நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்போது நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த போது மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்த போது நீதிபதிகள் முன்பாக கண்ணீரோடு அமைதியாக ரஹீமா நின்றிருந்தது தெரிய வந்திருக்கு. அதன் பின்னர் தான் அவரை சிறையில் அடைக்கக்கூடிய மேற்கொள்ளுமாறு நீதிபதி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரிடம் ஏற்கனவே மேற்கொண்ட விசாரணையில ஒரு புது தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது அவருடைய வீடு சிறிய வீடு என்பதாலும் வீட்டின் எதிரே அதிகப்படியான ஆட்கள் இருந்ததால அமீர் அலியோட உடலை துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்தியதாகவும் வெவ்வேறு பகுதிகளில் வீசினால் போலீசாரிடம் தாங்கள் சிக்க மாட்டோம் என நினைத்து வீசியதாகவும் ரஹீமா தெரிவித்திருக்கிறார். 2 நாட்கள்ல அந்த தரகர் தொகையை வாங்கிவிட்டு இருவரும் அசாம் தப்பி செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில தான் கைதாகி விட்டதாகவும் அந்த ரஹீமா தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொலை செய்யப்பட்ட போது ரஹீமா பதிவு செய்த வீடியோ ஆதாரங்களையும் நீதிபதியிடம் போலீசார் காட்டியிருக்கிறார்கள். தன்னை வேறு பெண்ணை திருமணம் செய்ய உள்ளதாக கூறி சென்னையை விட்டு அசாம் செல்ல மிரட்டியதாகவும் இல்லை என்றால் கொன்று விடுவதாக தொடர்ச்சியாக அமீர் அலி ரஹீமாவை மிரட்டி வந்த நிலையில தான் அதனால அசாமில் இருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பரான அஸ்ரப் அலியிடம் தெரிவித்து அவரை இங்கு வரவழைத்து கொலை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அஸ்ரப் அலி என்பவர் அசாம்ல ஒரு காய்கறி கடையை விற்பனை செய்து வந்த நிலையில கணவனுக்காக முதல் கணவருக்காக ரஹீமா அந்த மருந்து வாங்க சென்ற போது தான் அவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் பின்னர் சென்னையில வேலைக்கு வந்த பின் தான் செல்போன்ல மட்டும் அந்த அஸ்ரப் அலியிடம் பேசி வந்த நிலையில தன்னை கொலை செய்துவிட தொடர்ச்சியாக தனது கணவர் மிரட்டி வந்ததாக அந்த அஸ்ரப் அலியிடம் தெரிவித்த நிலையில அவர் அங்கிருந்து தான் கத்தியை வாங்கி கொண்டு இங்கு கொலை செய்ததாகவும் விசாரணையில தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களாக வீட்டின் உள்ளே இருந்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பாதுகாத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது அந்த கொலை செய்த கத்தியை இன்று பெருங்குடி குப்பை கிடங்குல அவர் வீசியிருப்பதாக தெரிவித்திருக்கிற நிலையில அங்கு சென்று ஓட்டேரி போலீசார் தீவிரமாக தேட இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீட்கப்பட்ட உடல் பாகங்களோடு இன்று உடல் பிரேத பரிசோதனையானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில நடைபெற இருப்பதாகவும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின் நீதிமன்றத்துல சமர்ப்பித்து இவர்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய நடவடிக்கையை போலீசார் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.